2019 தேர்தல் அப்படி இல்லைங்க. தமிழ்நாட்டில் இவங்க தான் ஜெயிக்கிறாங்க, மத்தியில் இவங்க தான் ஆட்சிக்கு வருகின்றார்கள் என்று பொய்யான ஒரு மாயை உருவாக்கி இருக்கின்றாங்க. ஆனா 2024 அப்படி இல்லைங்க. மோடியா தான் ஜெயிக்க போறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களை தாண்டி பெறும். அதனால் நம்முடைய சிதம்பரம் பகுதியினுடைய அன்பு சொந்தங்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு நான் வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். திருமாவளவனுக்கு ஓட்டு போட்டு ஒருவேளை நீங்க ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சா இப்ப 5 வருஷமா பண்ண அதே வேலையைத்தான் திரும்ப பண்ணுவார். எதிர்கட்சி நாற்காலியில 40ல் 1 இருக்கக்கூடிய கூட்டணியிலே அவருக்கு மரியாதை இல்ல. அப்படித்தான் திருமாவளவன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார். ஆனா இன்னைக்கு கார்த்திகேயன் அவர்கள் 400லே ஒருவராக வரப்போகின்றார். சிதம்பரம் பகுதி மக்களுக்காக வேலை செய்ய போறார். மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு சகோதரி, ஒரு தாய் இன்னைக்கு உங்களை நம்பி இந்த களத்திலே வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார். அவரை ஜெயிக்க வைக்க வேண்டிய முழு பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. ஐயா, எப்பொழுதுமே தேர்தல் களம் ஆரம்பித்த பிறகு கட்சியிலிருந்து சில நபர்கள் வெளியே செல்வது வழக்கம் தான். அது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா நமக்கு தெரியும் திருமாவளவன் அவர்களோடு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் செய்யாத ஒருவரை நிறுத்தி இருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் யாரை இங்கே வேட்பாளராக நிறுத்தினால் என்ன நடக்கும் என்பது முதல்ல கண்டுபிடித்து பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி அக்கா கார்த்திகேயன் அவர்கள் இங்கே நிறுத்தி இருக்கிறோம். இந்த முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய டாக்டர் ஐயா அவர்களுக்கு நான் சிறப்பு நன்றிகளை தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம், ஐயா அவர்களும் இந்த முறை உறுதியா இருந்தாங்க. ஐயாவிடம் நான் பேசி சென்ற பொழுது ஐயாவும் அன்புமணி ஐயாவும் உறுதியாக இருந்தாங்க. இந்த முறை படிச்ச வேட்பாளர் கார்த்திகேயன் அக்கா இருக்கிறாங்க, சகோதரி இருக்கிறாங்க, அவங்க நிக்கட்டும் என்பதிலே ஐயா அவர்களும் உறுதியாக இருந்தாங்க. அதனால நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் பலமாக இருக்கக்கூடிய 10 தொகுதிகளும் ஜெயிக்க வேண்டும் என்று 10 தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிறார். எனக்கு ஐயாவாக இருக்கட்டும், அன்புமணி அண்ணனாக இருக்கட்டும், இருவரும் உறுதியாக இருந்தார்கள். சிதம்பரம் தொகுதியில எங்கள் தொண்டர்கள் தலைவர்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய வேட்பாளராக அக்கா கார்த்திகேயன் அவர்களை எங்களுடைய தொண்டர்களும் தலைவர்களும் ஜெயிக்க வைப்பார்கள் என்று சொன்ன பிறகுதான் அக்கா கார்த்திகேயன் அவர்கள் இந்த களத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்களே, கூட்டணி கட்சியினுடைய அன்பு சொந்தங்களே, அடுத்த 20 நாட்கள் நீங்கள் வேட்பாளராக பணி செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் தான் வேட்பாளர். அக்கானால எல்லா இடத்துக்கு போக முடியுங்களா? அக்கானால எல்லா இடத்துக்கு சுத்த முடியுங்களா? 20 நாள் இவ்வளவு பெரிய தொகுதி, கிராமப்புறத்து தொகுதி, 20 நாள் எல்லா மக்களையும் போய் சந்திக்க முடியாதுங்களா? முடியாது. நீங்கள் தான் சந்திக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய ஒரு அன்பு சகோதர சகோதரி, பெரியவர்கள், தாய்மார்கள், நீங்கள் வீடு ஏறி இறங்க வேண்டும். எந்த கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கார்த்திகேயன் அக்கா உங்களுக்காகத்தான் நிற்கின்றார், உங்கள் சார்பாகத்தான் நிற்கின்றார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், நான் சிதம்பரத்துக்குள்ள வரும் பொழுது எல்லா மக்கள் முகத்தில் ஒரு புன்னகைங்க. அப்பா, இந்த டைம் திருமாவளவன் தோற்று விடுவார்கள் என்ற புன்னகை முழு சிதம்பரமும் பார்த்து கொண்டே வருகின்றேன். இந்த முறை அவர் தோற்று விடுவார். நல்ல ஒரு வேட்பாளர், அருமையான சகோதரி கார்த்திகேயன் இருக்கிறாங்க, ஜெயிக்க வைத்து பாராளுமன்றத்துக்கு நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம் என்கின்ற புன்னகையை சிதம்பரத்துல எல்லா மக்கள் முன்னாடி பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு நீங்க வாக்கு சேகரிக்க செல்லும் பொழுது உங்களுடைய சகோதர சகோதரிகள் கேட்பான், பாரதிய ஜனதா கட்சிக்கு 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்திருக்கிறேன், மறுபடியும் 5 ஆண்டு காலம் கேட்கிறேன், நாங்கள் எதற்காக வாக்கு செலுத்த வேண்டும் என்று சில நபர்கள் கேட்கலாம். சில பேர் கேட்கலாம், இல்ல மோடி ஐயா தான் 100க்கு 100 அவர் தான் வர்றாங்க, நாங்க தான் ஓட்டு போடுறோம். பெரும்பான்மையான மக்கள் சொல்லலாம், ஐயா நமக்கு அவர்கள் எந்த கட்சியை சார்ந்திருந்தாலும், நம்முடைய எதிர்கட்சியில் இருந்தாலும் அவர்கள் வீட்டுக்கு சென்று வாக்கு சேகரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. காரணம், இந்த முறை ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரையை பார்க்கிறோம். 1960 சட்டமன்ற தேர்தல் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கவுன்சில் எலெக்ஷன் மாதிரி அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் மறந்து விட்டார்கள், இது தேசியத்திற்கான தேர்தல், இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி யாராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். அதனால் களத்திலே போட்டியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தாங்க ஐயா களத்தில் இருக்கும். காரணம், மோடி அவர்களுக்காக ஓட்டு போட போறாங்க, டாக்டர் ஐயாவுக்காக ஓட்டு போட போறாங்க, டிடிவி தினகரனுக்காக ஓட்டு போட போறாங்க, ஓபிஎஸ் ஐயாவுக்காக ஓட்டு போட போறாங்க, பாரிவேந்தர் அண்ணனுக்காக ஓட்டு போட போறாங்க, ஜி கே வாசன் அண்ணனுக்காக ஓட்டு போட போறாங்க.
அதனால் எல்லா தொண்டர்களையும் சந்தித்து வாக்கு சேகரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவங்க எதிர்க்கட்சியை ஒதுக்காதீங்க, எதிர்க்கட்சியும் ஓட்டு போட தயாரா இருக்கிறான். இத்தனை காலமாக ஓட்டு போடாம இருந்திருக்கலாம், ஆனா 10 ஆண்டு காலமாக மோடி ஐயாவுடைய ஆட்சியை பார்த்திருக்கிறான்.